உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பச்சை துவரை இப்போ இந்த பனிக்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை வச்சு ஒரு கிரேவி பார்த்திங்கன்னா இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு குக்கரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இந்த உரிச்ச இந்த ஃப்ரெஷ்ஷு பச்சை துவரை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் நல்லா வெந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கலாம். இது கூட நான் ஒரு 2-3 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கத்திரிக்காயில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். பச்சை வடை, இந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகணும். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 முடி அளவுக்கு தேங்காய் கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசாவும் சோம்பு வச்சுருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக மல்லித்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு முன்னே இது ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு தக்காளி, பழுத்த தக்காளியும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை இந்த வதங்கிட்டு இருக்கிற அந்த காயோட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இது பச்சை வாசனை போக நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு திக்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு நான் 2 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பரான வாசத்தோடு இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்து இறக்குனா சூப்பரான நம்ம இந்த கிரேவி ரெடிங்க.